இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 80° எக்ஸ்பிரஸ் 80ன்னு ஒரு சேட்டலைட் இருக்குல்ல கேவிஎம்ல. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரஷ்யன் சேட்டலைட் தான். இது நிறைய சேனல்ஸ் இருக்கும், வெரைட்டியாக இருக்கும். ஆனால் நம்ம இந்தியாவுக்கு இது கவரேஜ் இல்லாத ஒரு சேட்டலைட், சரிங்களா? நம்ம இந்த டிஷ்ஷை வச்சு பாருங்கள், இந்த டிஷ்ஷு இது வந்து ஜேம்ஸ் டிஷ்னு சொல்லுவாங்க, 6 அடி டிஷ்ஷு, அது கேவிஎம் டிஷ்ஷு. இதை யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி வந்து இதில் எவ்வளோ சேனல் வருது, இது எத்தனை டிவி நமக்கு கவர் ஆகுதுன்னு ஒரு டைம் செக் பண்ணுவோம். இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 280 சேனல் மேலே இருக்குதுன்றாங்க. நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா இது வந்து நைட் டைம் டியூன் பண்ணால் ஒரு மாதிரி சேனல் வரும். பகலில் டியூனிங் பண்ணி பார்த்தோன்னா அப்போ ஒரு மாதிரி வரும். ஏன்னா நைட் டைம்லன்னா கொஞ்சம் சேர்ந்து வரும் சேனல், சரியா? ஆனால் நைட் டைம் செக் பண்ண வாய்ப்பு இல்லை நமக்கு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம், சரிங்களா? வாங்க, இங்கே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன்ல வச்சிங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், சரிங்களா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, சரிங்களா? ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு எல்லாமே உங்களுக்கு லிங்க் இதில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா அதில் கலந்துக்குங்க, ரொம்ப பயணம் செய்யலாம், சரிங்களா? வாங்க இப்போ தான் செக் பண்ணிவிட்டு நம்ம உள்ள டிவி செக் பண்ணி பார்த்துலாம். வாங்க, இது வந்து ஜேம்ஸ் டிஷ் பாருங்கள், கேவி பேண்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இது சி பேண்ட் டிஷ் மாதிரி வராதுங்க, இது இப்படி தான் தட்டையாக இருக்கும். இந்த மாதிரி டிஷ்ஷில் தான் வந்து அவுட் ஆஃப் கவரேஜ் எல்லாத்தையும் நம்ம எடுக்க முடியும். இப்போ நான் சிக்னலை எடுத்து ட்ராக் பண்ணிட்டேன். இப்போ நான் செக் பண்ணி காமிக்கிறேன், மேலே செக் பண்ணி காமிச்சிட்டு நான் டிவியும் போய்ட்டு உங்களுக்கு சிக்னல் கொடுத்து செக் பண்ணி காமிச்சிடலாம். வாங்க நண்பர்களே, பாருங்க, நம்ம உங்களுக்கு செக் பண்ணி காமிடுவாங்க. சிக்னல் வாங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 82% கிடைக்குது நமக்கு, சரிங்களா? உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, 82% கிடைக்குது. இப்போ சிக்னல் ட்ராக் பண்ணியாச்சு. இது வந்து கரெக்டாக இருக்குது, சரிங்களா? ஆடாம சேம் வச்சுருக்கோம். வாங்க உள்ளே வந்து நம்ம டிவியை செக் பண்ணி காமிச்சிடலாம். வாங்க, இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 87%னா ஓரளவுக்கு ஒரு 250 சேனல் முன்பில் வரலாம். செக் பண்ணி பார்த்துலாம் வாங்க, சரிங்களா? உள்ளே போய் செக் பண்ணிவிட்டு கூப்பிடுவாங்க. நண்பர்களே, இப்போ நம்ம செக் பண்ண ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் வழக்கமாக சொல்கிறது தான் பாருங்கள். யூனிவர்சல் மேலே போட்டுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தா டிவி பாருங்கள், காலியாக விட்ருக்கேன். டிஸ்கு சுவிட்ச் இருந்தால் நம்ம டிஸ்கு சுவிட்சை சேஞ்ச் பண்ணிங்க மேலே, சரிங்களா? போர்ட் 1, 2 இருக்குல்லையா, அதில் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து கீழே பார்த்துலாம். இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு 69% நமக்கு இதில் வந்து பாக்ஸில் நமக்கு காமிக்குது. இது அவுட் ஆஃப் கவரேஜ் அப்படின்றதுனால இது எல்லாராலையும் எடுக்க முடியாது, சரிங்களா? இதில் வந்து பார்த்தோன்னா மினிமம் வந்து நீங்கள் ஒரு 6 அடி டிஷ்ஷுக்கு மேலே தான் இதை முயற்சி பண்ணணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் கவரேஜ் இருந்தால இந்த சிக்னல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ட்ராக் பண்ண முடியாது. 6 அடி டிஷ்ஷு ஒரு ஆப் செட்டோ இல்லை இந்த மாதிரி ஜேம்ஸ் டிஷ் மாதிரி இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணலாம், சரிங்களா? ஆனால் கேவி பேண்ட் டிஷ்ஷாக இருக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு செப்டம்பர், நவம்பர் ஆரம்பிச்சிங்கன்னா மார்ச் வரைக்குமே ஓரளவுக்கு இந்த சிக்னலை நம்ம ட்ராக் பண்ண முடியும். மற்றபடி வெயிலுக்கான ஆச்சுன்னா அது கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமானதான். இப்போ நம்ம வந்து இதில் பிளைண்டு கொடுத்துட்றேன். பிளைண்டு கொடுத்தோன்னே நம்ம பார்த்துருவோம் எத்தனை சேனல் வருதுன்னு பார்த்துலாம். இதில் பெரிய சேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு 10 சேனல் உள்ளதாக இருக்கும். பெரிய சேனல் எதுவும் அவ்வளோ இருக்காது. என்னன்னா இதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்டு ரஷ்யன் லாங்குவேஜ் சேனல் தான் அதிகமாக இருக்குதுண்ணா, சரிங்களா? இதில் வந்து கிட்ஸ் இருக்கும், ஸ்போர்ட்ஸும் வரும். ரெண்டாவது பார்த்தோன்னா அடல்ட் சேனலும் இருக்கும். இதில் எல்லாமே கலந்துருக்கும். என்னென்னா இது எடுக்கிற வரையும் கஷ்டம், எடுத்துட்டோம்னா நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை, சரிங்களா? இது ஒவ்வொரு அவுட் ஆஃப் கவரேஜை போடலான்ட்டு ஒரு எய்மில் தான் இந்த அவுட் ஆஃப் கவரேஜ் எடுத்துருக்கிறேன். பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தர் முயற்சி தான். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரளா சைடெல்லாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் அவங்க வந்து ஒரு 270, 80 வரைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்குது சேனலு. இது நம்ம வட சைடு வந்து நமக்கு முயற்சி பண்ணுவோம், சரிங்களா? முயற்சி பண்ணி எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு எடுப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 31%க்கு ஒரு 100 சேனல் 198 தாண்டி போய்ட்டுருக்கோம். பார்த்துலாம் இருங்க இன்னும் எவ்வளோ வருதுன்ட்டு. ஏன்னா அவுட் ஆஃப் கவரேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று ஆப்செட் டிஷ்ஷு இல்லைனா கேவி பேண்டில் உங்களுக்கு இந்த வலை டிஷ் மாதிரி காமிச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு இதை முயற்சியே பண்ண முடியுங்க. சாதாரண டிஷ்ஷு பண்ணாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 200 சில சேனலில் வந்துவிட்டோம். 248 வந்திருக்கோம். அதாவது 42%க்கு பார்க்கலாம் இருங்க. நமக்கு ஒரு 100% எவ்வளோ வந்து பார்த்துடலாம், சரிங்களா? ஓகே, 200 சில்லரை வந்துட்டோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 68%க்கு இப்போ 200 சில்லரை தாண்டி போயிட்டுருக்கோம். பார்க்கலாம், 100%க்கு எவ்வளோன்றது பார்த்துருவோம். நண்பர்களே, முடிஞ்சிருச்சு இதோட.
உள்ளே போய் பார்த்துடலாருங்க அப்படியே. ஏன்னா உள்ளே பார்த்துருவோம். ரெண்டாவது இன்றைக்கி வீடியோ பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் இருக்கும். ரெண்டாவது இது அவுட் ஆஃப் கவரேஜ் இருந்தாலும் மேக்ஸிமம் நம்ம வீடியோ காமிக்கக்கூடாதுங்க. நண்பர்களே பாருங்கள், இப்போது நம்ம எத்தனை சேனல் ஒரு டைம் பார்த்துருவோம். வேறு சேனல் லிஸ்ட்டு பாருங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ப்ளே பண்ண வேண்டாம், ஏன்னா ப்ளே பண்ணால் தேவையில்லாத பிரச்சனை வரும். பாருங்கள், ஸ்டார் சினிமா இது எல்லாமே அதுக்கு ரன்னிங்கில் இருக்க சேனல் தான். சரிங்களா? வேறு எல்லாமே இல்லை ஃப்ரீயில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் சேனல் தான் இருக்கும். ஜஸ்ட்டு வந்து விரலுட்டுன்ற மாதிரி தான் இருக்கும் அதில். சரிங்களா? மற்றபடி எல்லாமே பேமெண்ட்டில் தான் இருக்கும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரின் டிவின்னு சொல்லுவாங்களே, அது எல்லாம் அதனுடைய குரூப் எல்லாமே இதில் தான் இருக்குது. பாருங்கள், ஸ்டார் யாருன்னு இருக்குது. இது எல்லாமே பேமெண்ட்டு தான். சரிங்களா? பாருங்கள், இந்த சேனல் லிஸ்ட்டு இதுதாங்க. ஸ்டார் வேர்ல்டு அண்டு எரெக்ஸு அண்டு ஃபேஷன் டிவி, ஃபேஷன் பாக்ஸு, ஒரு ஃபிலிம் பாக்ஸு அண்டு ஃபிலிம் பாக்ஸுன்ட்டு 3-4 சேனல் இருக்குது. அதே மாதிரி கிரில் அண்டு ரஷ்யா. சரிங்களா? இப்போ இது எல்லாமே ரின் டிவியோட குரூப் தான். இது எல்லாமே இந்த குரூப்லாம் போயிட்டுருக்கு. 2x2 அந்த ஆர்டிஜி டிவி, சரிங்களா? அதே மாதிரி HDPHD, சரிங்களா? HDPHD அந்த THTHD, சரிங்களா? அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸு, CTC கிட்ஸு, அதே மாதிரி 02 டிவி நிறையா இருக்குங்க. அது வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாகவே அவங்க லாங்குவேஜில் தான் இருக்கும். ஒரு சிலது மட்டும் லாங்குவேஜை ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி தருவாங்க. இப்போ ஒரு சிலது ஃப்ரீ சேனல். இப்போ இதெல்லாம் ஃப்ரீ சேனலு ப்ளே பண்ணோன்னா ஓகேங்களா? THT மியூசிக்கு இதெல்லாம் ப்ளே ஆகும் சில சேனலு. அடுத்து பாருங்கள், ரெட் டிவி SCI 5, அடுத்து ரெட்டு லிப்ஸு CTC +4ன்னு போடுவாங்க. பாரு CTC HD, சரிங்களா? PH +4, HTB +4, சரிங்களா? இதெல்லாம் இதில் ரன் ஆகிற சேனல். அடுத்தது இது அடல்ட் கண்டென்ட் உள்ள சேனல்ஸ் தான். TXI, சரிங்களா? ரெட் டிவி, ரெட் HD அண்ட் அமெரிக்கா 2 HD, KB அண்டு KBH டிவி. அடுத்து RU டிவி 238 டா வின்சி அண்டு 236 பார்த்தோன்னா THT. அடுத்தது PH 233. அடுத்து விஜுவலோ ப்ளஸ் ஸ்போர்ட்ஸு, நேச்சுரலு, ஹிஸ்ட்ரி அண்டு எக்ஸ்ப்ளோரு. அடுத்து பாருங்கள், ஒரு பிளான் பின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்து ரொமான்ஸ் சேனலு அண்டு டெஸ்ட்டு அண்டு இவ்வளோ தாங்க. நம்ம இதோட முடிச்சிருவோம். ஏன்னா லிஸ்ட்டு இவ்வளோ தான். இந்த வீடியோ முடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ நான் பார்ப்போம். ஓகே, பாய்.